ஹலோ ரைடர்ஸ் அண்ட் ரைடிங் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ கொள்ள போகிற முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 6க்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, வாய் கொஞ்சம் உளறிடுச்சு. சரி, ஓகே கைஸ், இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பலாம். பார்ட் 6க்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே வந்து ஜாலியாக போயிட்டுருக்கோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹில்ஸ் மேப் மாதிரி தான் தெரியுது எனக்கு. என்ன ஏது அப்படிங்கிறது ரைடு போனதாக தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா 99% இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து வேறு லெவல். டேர்னிங் எல்லாம் சூப்பராக இருக்குங்க, ஜம்முன்னு இருக்குது. இந்த ரோடெலாம் ஓட்டுறக்கு வேறு லெவல் இருக்குது. மறக்காமல் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் ரைடு போய் பாருங்கள். ஏன்னா நான் வந்துட்டு இப்போ ஏன் இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் போகிறேன்னா, இந்த மாதிரி ரைடு போட்டாலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பஸ் சிமுலேட்டர் கேம்லேயும் இந்த மாதிரி மேப்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு சிலருக்கு இனிமே தெரியாது ஹில்ஸ் மேப்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தேடிட்டு இருப்போம். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோலாம் உங்களுக்கு நிறைய வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம தட்டி வீசியிருப்போம் இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு, நம்ம அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஆகிருப்போம். சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு டேர்னிங்காக போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹில்ஸ் ரோடு தான், வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அப்படியே ஜம்முன்னு நம்மளும் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ் பெண்டெலாம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் பின் பெண்டு மாதிரி, இந்த ஊட்டி ரோட்டில் இந்த கொடைக்கானல் ரோட்டில் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹேர் பின் பெண்டு மாதிரி ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடு போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இருட்டாகவே இருக்குது. எப்படா பகலாகும்ன்ட்டு இருக்குங்க எனக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் இந்த வியூலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரசிக்க முடியும். ஏன்னா நைட்டில் அவ்வளோக்கு தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படா பகலாகும் அப்படின்ட்டு இருக்கு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சர்ரு புருன்னு வர்றாங்க. நம்ம கொஞ்சம் பார்த்து பத்திரமாவே போய்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரோட்லையெல்லாம் நம்ம ஓட்டி பழகுனதில்ல. நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்டில் ஓட்டுறோம். நம்ம ஃபஸ்ட் டைமே இவ்வளோ பயங்கரமாக ஓட்டுறோமே, இனி போக போக அப்போ எப்படி ஓட்டுவோம் அப்படின்னு நான் நினச்சி பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டக்குன்னு இப்படி போயிடலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் எந்த வண்டியும் ஒரு வண்டி வராமல் இருந்துச்சுன்னா சரி தாங்க. ஏன்னா இடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ரைட் சைடில் ஒரு ரிவர் மாதிரி போகுதுங்க, வேறு லெவலில் இருக்குது. அந்த பாலை வியூ பாருங்கள், அழகாக வருதுங்க. அப்படியே அனிமேஷன்ஸ் மாதிரி சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் எல்லாம் நல்லாவே எடிட் பண்ணியிருக்காங்க பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியாவில். மறக்காமல் இந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் ரோடு மாறுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ தாங்க அந்த ரோடே மாறி இருக்குது. இந்த மேப் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோடே மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த மேப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஓட்டினது தான் இருந்திருக்கு. இந்த மேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மாறி இருக்குது மேப்பே. வேறு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட லொக்கேஷனுக்கு இப்போ தான் நம்ம ப்ராப்பராக வந்துட்டுருக்கோம். நம்ம மேல் ரூட்லேயும் போகலாம், இதுலேயும் போகலாம். மேலே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்ட் இருக்குது. அதுக்கு பதிலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெண்டு தான் போட்டிருக்கு. அதனால் நம்ம இந்த வழியிலே வந்துட்டோம். ஓகேங்களா? ஆப்போசிட்டில் எந்த வண்டியும் காணவில்லை. அதனால் கொஞ்சம் பூந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக பூந்துடலாம். கண்டிப்பாக அப்படியே அழகாக வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ் சிமுலேட்டர்னு சொல்கிற பாருங்க, அமேசிங் ட்ரக் சிமுலேட்டர். அதோட போர்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்கங்க இங்கே. எனக்கு தெரிஞ்சு அந்த கேம் கூடிய சீக்கிரம் நம்ம விளையாண்டு பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பாலம் அழகாக, அந்த பாலம் இங்கே வரும்போது நம்மளுக்கு தெரியவே தெரில. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அழகாக அப்படியே போகுது பார்த்தீங்களா, ஜம்முன்னு இருக்குங்க. இந்த மாதிரிலாம் உண்மையாலே ட்ராவல் பண்ணணுன்னு ஒரு ஆசை தான். ஆனால் நம்மளுக்கு அந்த இதை கொடுத்து வைக்கலையே. இருந்தாலும் பரவாயில்ல, பஸ் சிமுலேட்டர் மூலியமாக நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கு. அது ரொம்பவே பஸ் சிமுலேட்டருக்கு ஒரு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான். நம்ம கீழே இருந்தால் இங்கே வந்திருக்கோம். கீழே ஒரு ரோடு தெரியுதுல லெஃப்ட்டில், அங்கே எல்லாம் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கோம் நம்மளே. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் மேலேருந்து கீழே போகிறப்போ கொஞ்சம் பறந்தடிச்சிட்டு போவோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்காரன்னு போகிறாரு. அவங்கெல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்களங்க. ஏன்னா அவன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவனா ஒரு டைம் ஆக்சிடெண்ட் ஆயிடுது. அப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் வேறு வர்றோம். அப்போ நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் போல். சரி, ஓகேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் முன்னாடி வண்டியை எடுத்துகிட்டு அங்கே பாருங்க, இந்த வண்டி மேலே எனக்கு ரொம்ப ஆசைங்க. அந்த போயிட்டுருக்கு பார்த்திங்களா, அந்த இண்டிகேட்டர் போட்டு போனார்ல அவர், அந்த வண்டி ஓட்டி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. கூடிய விரைவில் அதையும் ஓட்டி பார்த்துடலாம். எல்லாமே ஓட்டி பார்த்துடலாங்க. இந்த மேப்பில் என்னென்ன வண்டி ஓடுதோ எல்லா வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி பார்த்துடலாம். இந்நேரத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக திரும்பலைன்னா ஸ்பீடாக திரும்பியிருந்தோன்னு வைங்க, டக்குன்னு அவர் வந்து அடிச்சிருப்பார். அது நல்லாவே தெரிஞ்சு.
நம்ம திரும்பிட்டு லைட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். இல்லைன்னா வைங்க அவர் வந்த ஸ்பீடுக்கு டப்புன்னு அடிச்சிருப்பார். ஆனால் அவங்க வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால தான் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. ஆனால் அவங்க கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அது எப்படி என்ன ஏதுங்கிறது தெரில. ஒருவேளை அவங்களுக்கு அந்த ரகசியமாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யார்கிட்டையும். சரி ஓகே, சொன்னால் என்ன சொல்லினா என்னங்க, நம்ம அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, வண்டியே காணோம். ஒரு வண்டியும் காணோம் இங்கே. அந்த வழி தான் பார்த்திங்கன்னா இது. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்நேரத்துக்கு கூட்ட அடிச்சிருப்போம். நல்ல வேலை சந்தில் பந்தில் பூந்துட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா கடையில் கொண்டு போய் இடிச்சிட்டோம். அது மெயின் தப்பு பண்ணதே நம்ம தான். எவ்வளோ டேமேஜ் ஆச்சுன்னு வேறு தெரில. இருங்க பார்க்கலாம் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு. 97% ஆயிடுச்சுங்க. அச்சோ, வண்டியோட மிரர்லாம் கண்டிப்பாக போயிருக்கும். ரைட் மிரர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகிருக்கும். இனி லெஃப்ட் மிரர் என்ன கதைன்னு தெரியல. இனி போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேப் லோட் ஆக போகுது. சரி ஓகே கைஸ், எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் பார்த்து பத்திரமா போங்க. சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரைடிங் ஜாக்கெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்மெட் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். சீட் பெல்ட் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.